السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆழமாக தமது தோழர்களுக்கு நன்றியுணர்வின் பக்கம் கவனமூட்டினார்கள் என்பது குறித்து ஹஸ்ரத் பீர் சிராஜுல் ஹக் சாஹிப் நொமானி அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை என்னிடம், இன்று உமக்கும் மியா பக்ஷ் சௌதாய் என்பவருக்கும் இடையே என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது என்று கேட்டார்கள். அதாவது, அங்கு மனநிலை சரியில்லாத ஒரு நபர் இருந்தார். பீர் சாஹிப் அவரிடம் ஏதோ விவாதம் செய்திருக்க வேண்டும். பீர் சாஹிப் கூறுகிறார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நான் பயந்து போனேன். ஏனெனில் நாங்கள் பேசிய அனைத்தையும் அவர்கள் கேட்டிருப்பார்கள். நான் பயந்து கொண்டே நடந்த அனைத்தையும் கூறினேன். அதற்கு அன்னார் கூறினார்கள், சௌதாயி புத்தி சுவாதீனமற்ற பொறுப்பு வழங்கப்படாத நிலையைச் சேர்ந்தவர் ஆவார். அதாவது, எவருக்கு சிந்தனை திறனே இருக்காதோ, எவர் மீது ஷரியத்தின்படி நன்மைகளும் தீமைகளும் எழுதப்படுவதில்லையோ, எவருடைய பாவத்திற்காக எவ்வித பிடியும் இல்லையோ, அத்தகைய மனிதர் ஆவார். இத்தகைய நிலையில் உள்ள மனிதர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவர்கள் மீது எந்த ஒரு பிடியும் இல்லை. அவர்களிடம் சிந்தனையே இல்லாத போது பிடி எவ்வாறு இருக்கும்? புத்தி கூர்மை உடையவர் மீதுதானே பிடி இருக்கும். தொடர்ந்து அன்னார் கூறும்போது, உலக மக்கள் இத்தகையவர்களை இறை அன்பில் ஆழ்ந்தவர் என்றும் இறை நேசர் என்றும் இறை பணியில் உள்ளவர் என்றும் அழைக்கிறார்கள். ஆனால் உலகம் கூறுவது தவறாகும். உண்மையில் இவர்கள் இறை அன்பில் ஆழ்ந்தவர்களோ இறை நேசர்களோ அல்ல. மாறாக இவர்கள் இழப்பிற்கு ஆளானவர்கள். அதாவது இறைவனின் அனைத்து அருட்கொடைகளிலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். பகுத்தறிவு, சிந்திக்கும் திறன், ஆடை, உணவு பானங்களின் சுவை, மனைவி மக்கள் மற்றும் அவர்களை பராமரிப்பதால் கிடைக்கும் அருட்கொடைகள் மற்றும் நன்மைகளிலிருந்து அவர்கள் இழப்பிற்கு ஆளானவர்கள். அல்லாஹ்வை பற்றிய அறிவிலிருந்தும் புரிதலிலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். அல்லாஹ்வின் இருப்பு மற்றும் பண்புகளின் ஞானத்திலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். ரசூல் மற்றும் நபியின் கண்ணியத்திலிருந்தும் அவர்களை பின்பற்றுவதிலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். திருக்குரானை திலாவத் செய்வதிலிருந்தும் அதன் பொருள், இரகசியங்கள், ஞானங்கள் மற்றும் நுட்பங்களிலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். ஷரியத் மற்றும் ஆன்மீக வழியிலிருந்தும் இழப்பிற்கு ஆளானவர்கள். மேலும் நம்பிக்கை கொண்டோரின் ஆன்மீக முன்னேற்றமாக திகழும் தொழுகை, அல்லாஹ்வே கூலியாக கிடைக்கும் நோன்பு, ஹஜ் செய்யும் முறைகள், ஜகாத் மற்றும் அவற்றை பேணுவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் பதவிகளிலிருந்தும் இவர்கள் இழப்பிற்கு ஆளானவர்கள் ஆவார்கள். எனவே இத்தகைய மனிதர்களை காணும்போது அவர்களுடன் விவாதிப்பதையோ அல்லது சண்டையிடுவதையோ விடுத்து, அல்லாஹ் நம்மை இத்தகைய அருட்கொடைகளினாலும் நன்மைகளினாலும் பயனடைய செய்துள்ளானே தவிர நம்மை இழப்பிற்கு ஆளானவர்கள் ஆக்கவில்லையே என்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள். அவன் நமக்கு சிந்திக்கும் திறனையும் பகுத்தறிவையும் வழங்கி திருக்குரானை திலாவத் செய்வதற்கும் அதன் ஞானங்கள், இரகசியங்கள் மற்றும் நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்துள்ளான். ஹலால்
மற்றும் ஹராம் ஆகியவற்றை வேறுபடுத்தி அறியும் அறிவை வழங்கியுள்ளான். தூதர்களை புரிந்து கொள்ளும் நல்வாய்ப்பை வழங்கியுள்ளான். தனது இருப்பு மற்றும் பண்புகளை பற்றிய அறிவை வழங்கியுள்ளான். இவ்வாறு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடன் விவாதிக்காமல் அவர்களிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்திய அதே வேளையில் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற போதனையையும் அன்னார் வழங்கினார்கள். இத்தகைய மனிதர்களை காணும்போது அல்லாஹ் நமக்கு அனைத்து அருட்கொடைகளையும் வழங்கியுள்ளானே என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹஸ்ரத் மலிக் முகமது ஹசன் முகமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வருகை தந்தார்கள். தொழுகைக்கு பிறகு ஹுசூர் அவர்கள் ஹுத்தாமை பார்த்து, இரவில் சாரங்கி மற்றும் தம்பூரா இசைக்கருவிகளும் ஆடலும் பாடலும் எங்கே ஒலித்து கொண்டிருந்தன, அருகில் எங்கேனும் அண்டை வீட்டில் நடந்ததா என்று கேட்டார்கள். அதற்கு ஒருவர், ஹுசூர், மிர்சா நிசாமுத்தீன் சாஹிப் ஒரு நாட்டிய பெண்ணை அழைத்திருந்தார் என்று கூறினார். அதாவது அவர் இத்தகைய செயல்களை செய்து வந்தார். தொடர்ந்து கூறுகிறார், அப்பெண்ணுக்கு இரவுக்கு 20 ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த 20 ரூபாய்க்காக இரவு முழுவதும் மிர்சா நிசாமுத்தீனின் வீட்டில் நடனம் நடந்து கொண்டிருந்தது என்று கூறினார். அதை கேட்ட ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, அல்லாஹ்வே, இந்த பெண் எந்த அளவு நன்றி உணர்வு கொண்டவளாக இருக்கிறாள் என்று கூறினார்கள். அதாவது அந்த நாட்டிய பெண்ணை குறிப்பிட்டு 20 ரூபாய்க்காக அவள் இரவு முழுவதும் ஆடியும் பாடியும் விழித்திருந்தாளே, ஆனால் நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கிய நமது உண்மையான படைப்பாளனுக்காகவும் அதிபதிக்காகவும் நம்மால் ஓரிரு மணி நேரம் கூட விழித்திருக்க முடிவதில்லையே என்று கூறினார்கள். மேலும் இந்த வாக்கியங்களை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2-3 முறை திரும்ப திரும்ப கூறினார்கள். இத்தகைய உலகதாய பெண்ணின் செயலை கண்டபோதும் கூட அன்னாருடைய கவனம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதன் பக்கம் திரும்பியது. இவர்கள் சில ரூபாய்களுக்காக தங்கள் தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள். ஆனால் நாமோ அல்லாஹ் அளித்த எண்ணற்ற அருட்கொடைகளுக்கு நன்றியும் செலுத்துவதில்லை. நஃபில் தொழுகைகள் மற்றும் ஏனைய தொழுகைகளின் பக்கமும் கவனம் செலுத்துவதில்லை, விழித்திருப்பதும் இல்லை. மாறாக நம்மில் பலர் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுவதிலும் கூட சோம்பல் காட்டுகிறார்கள். ஃபஜர் தொழுகைக்கு எழுவது கூட நமக்கு கடினமாகி விடுகிறது என்று மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தினார்கள். எனவே ஒவ்வொரு அகமதியும் இந்த விஷயத்தில் தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் கடமையை நிறைவேற்றி வருகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணவு உண்ணும் வேளையில் நன்றி செலுத்திய விதத்தை குறித்து ஹஸ்ரத் ஷேக் முஹம்மது இஸ்மாயில் சாஹிப் சர்தாவி அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஹுசூர் அவர்களுக்கு உணவு உண்ணும் போது சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும் வழக்கம் இருந்தது. மேலும் ஏதோ ஒரு பொருளை தேடுவது போன்று உண்பார்கள். அதாவது அந்த நேரத்திலும் ஒவ்வொரு உணவு கவலத்திலும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துபவர்களாகவே இருந்தார்கள். இது குறித்து ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் கண்டிருக்கிறோம். அவர்கள் ரொட்டி உண்ணும்போது ரொட்டியிலிருந்து ஒரு சிறிய துண்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு பற்களால் நன்றாக மெல்ல முடிகின்ற வரை நீண்ட நேரம் மென்று கொண்டே இருப்பார்கள். அன்னாருக்கு பெரிய கவலமாக எடுத்து உண்ணும் வழக்கம் இருந்ததில்லை. மாறாக எப்போதும் சிறிய கவலமாகவே எடுப்பார்கள். முதல் கவலத்தை நீண்ட நேரம் மென்று கொண்டிருக்கும் வேளையில் ரொட்டியின் மற்றொரு துண்டை எடுத்து தமது கையில் பிசைந்து கொண்டே இருப்பார்கள். அதோடு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்றும் கூறிக்கொண்டிருப்பார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அதிலிருந்து ஒரு துண்டில் குழம்பு தொட்டு வாயில் போட்டுக்கொள்வார்கள். ஹஸ்ரத் சையீத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், எனது சிறுவயது காரணமாகவும் ஹஸ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது தந்தையாரான ஹஸ்ரத் டாக்டர் சையீத் அப்துல் சத்தார் ஷா சாஹிப் அவர்களை தமது வீட்டிலேயே விருந்தினராக தங்க வைப்பது வழக்கம் என்பதாலும் நாங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே அந்த வீட்டில் இருந்து வந்தோம். நாங்கள் எவ்வித தயக்கமும் இன்றி வீட்டுக்குள் சென்று வருவோம். ஹுசூர் அவர்களின் வீட்டிலேயே உறங்குவோம். அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அந்த பகுதியிலோ அல்லது நகரத்திலோ பிளேக் நோய் பரவத் தொடங்கியதுமே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வீட்டை தூய்மைப்படுத்துமாறு கட்டளையிட்டதுடன் போர்டிங் ஹவுஸை தூய்மைப்படுத்துவதற்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். அதேபோல் அனைத்து நண்பர்களும் தங்களது வீடுகளில் கந்தகம், நெருப்பு, ஃபினாயில் மற்றும் குகல், இது கிருமிகளை அழிப்பதற்காகவும்
புகை போடுவதற்காகவும் பயன்படுத்தப்படும் ஒரு வகை மரப்பிசினாகும். இதுபோன்ற பொருட்களை கொண்டு கிருமிகளை அழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கட்டளையிடுவார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது, காரணிகளையும் பயன்படுத்துவது என்பது கூட அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதாகும். இதுவும் அல்லாஹ்வின் அருட்கொடையே. இத்தகைய நோய்களை, சூழலில் ஏற்படும் மாசுபாட்டை, அசுத்தத்தை அல்லது பரவும் நச்சுக்களை அகற்றுவதற்கான பொருட்களை இறைவன் படைத்துள்ளான் என்பதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பார்கள். மேலும் இது இறைவனின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கு சமமானது ஆகும். அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஒப்பானது ஆகும். காரண காரியங்களையும் வழிமுறைகளையும் புறக்கணிப்பது இறைவனுடைய ஷரியத்திற்கு எதிரானது. அதாவது காரணிகளை பயன்படுத்தாமல் இருப்பது ஷரியத்திற்கு எதிரானதாகும். தவக்குல் எனும் நிலை, அதாவது இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பது இதன் பிறகே வருகிறது. அதாவது வழிமுறைகளை கையாண்டு விட்டு அவற்றின் மீதே முழு நம்பிக்கை வைத்துவிடக்கூடாது. மாறாக அந்த வழிமுறைகளுக்கு பின்னால் உள்ள இறைவனின் கரத்தை காண்பதே உண்மையான ஞானமாகும். நான் செய்யும் இந்த ஏற்பாடுகளும் அல்லாஹ்வால் தான் படைக்கப்பட்டவையே. இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துவானாக என்று எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இவ்வாறு மனிதன் சிந்தித்தால் அவன் எல்லா நேரத்திலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவனாகவே இருப்பான். ஹஸ்ரத் முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை 1904 ஆண்டு கரம்தீன் வழக்கு தொடர்பாக ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்தாஸ்பூரில் தங்கியிருந்த போது இந்த எளியவனும் ஒரு மாத காலம் குர்தாஸ்பூரில் ஹுசூர் அவர்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தங்கியிருந்தேன். ஒரு நாள் முல்தானைச் சேர்ந்த ஒரு நண்பர் புதிதாக பறிக்கப்பட்ட பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்தார். அப்போது மற்றொரு நண்பர், இவை உடலுக்கு சூட்டை தரும் என்று கூறினார். அதற்கு பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்த நண்பர், நீங்கள் எவ்வளவு பேரிச்சம்பழை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், அதற்கு பிறகு சிறிதளவு வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். அதாவது முந்தைய காலத்தில் பெரியவர்கள் உடலுக்கு சூட்டை தரும் உணவை சாப்பிட்டால் அதன் வீரியத்தை தணிக்க வெங்காயம் சாப்பிடுவது போன்ற வைத்திய முறைகளை கொண்டிருந்தனர். இதை கேட்ட ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் எத்தகைய அற்புதமான ஏற்பாடுகளை செய்துள்ளான் என்றால் ஒவ்வொரு பொருளையும் சரி செய்வதற்கு மற்றொரு பொருளை படைத்துள்ளான் என்று கூறினார்கள். அதாவது அதன் பக்க விளைவுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக மற்றொரு பொருளும் உள்ளது என்றார்கள். மேலும் அன்னார் கூறும்போது, மாம்பழங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடக்கூடாது, அதில் இனிப்பு அதிகம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு சிறிதளவு நாவல் பழங்களை சாப்பிட்டு விடுங்கள், நாவல் பழம் சர்க்கரை நோய்க்கு நல்லதொரு நிவாரணமாகும், எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாழைப்பழத்திலும் நன்மைகளும் தீமைகளும் உள்ளன, அதை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுவிட்டு அதற்கு பிறகு சிறிதளவு அரிசியை மின்றி சாப்பிட்டு விடுங்கள், அனைத்தும் செரிமானமாகிவிடும் என்று கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து மனிதனுக்காக அல்லாஹ் ஆன்மீக ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் எத்தகைய உயரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளான் என்பதையும் மனிதனால் அதற்கு உரிய முறையில் நன்றி செலுத்தவே முடியாது என்பதையும் பற்றி ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றினார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது நூலான தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்னும் நூலை எழுதிய வேளையில் நோயிலிருந்து நிவாரணம் பெற்றதற்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இவ்வாறு எழுதுகிறார்கள். நான் இந்நூலை எழுத தொடங்கிய போது ஓர் எதிரியால் என் மீது தொடரப்பட்ட குற்றவியல் வழக்கு விசாரணைக்காக அக்டோபர் 16, 1903 அன்று குர்தாஸ்பூர் செல்வதற்கு முன்பாகவே இந்நூலை எழுதி முடித்து கையோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எதிர்பாராத விதமாக எனக்கு கடுமையான சிறுநீரக வலி ஏற்பட்டது. இன்னும் 2-3 நாட்களே உள்ளன. உயிருக்கு ஆபத்தான இச்சிறுநீரக வலியால் நான் தொடர்ந்து அவதியுற்றால் ஒருவேளை இந்த எழுதும் பணியை நிறைவு செய்ய முடியாது போய்விடுமே, வேலை அரைகுறையாக நின்றுவிடுமே என்று எண்ணினேன். அப்போது இறைவன் எனக்கு துவாவின் பக்கம் கவனம் ஓட்டினான். நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சுமார் 3 மணி நேரம் கழிந்திருந்த வேளையில் எனது குடும்பத்தினரிடம், இப்போது நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் என்று கூறி குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்று திரட்டினேன். அந்த வேதனையான நிலையில், அல்லாஹ்வே, இந்த மர்ஹூம் சாஹிப்ஜாதா மௌலவி அப்துல் லத்தீஃப் அவர்களுக்காகவே நான் இந்த நூலை எழுத விரும்பியிருந்தேன் என்று எண்ணியவாறு துவா செய்தேன். நான் இவ்வாறு துவா செய்த உடனேயே
எனக்கு ஒரு சிறிய மயக்க நிலை ஏற்பட்டு சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், நிகரற்ற அன்புடைய இறைவனிடமிருந்து உமக்கு சாந்தியும் அமைதியும் உண்டாகட்டுமாக எனும் இல்ஹாம் இறங்கியது. என் உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக காலை 6 மணி கூட ஆகவில்லை, அதற்குள் நான் முற்றிலும் குணமடைந்து விட்டேன். மேலும் அன்றைய தினமே நூலின் பாதியை எழுதி முடித்து விட்டேன். இதற்காக அல்லாஹுக்கே புகழனைத்தும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வில் இருந்த மற்றொரு பிரகாசமான அம்சம் என்னவென்றால், அன்னாரின் இயல்பில் சிறிய விஷயத்தையும் மதித்து பாராட்டுதல், நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல் ஆகியவை எந்தளவுக்கு நிறைந்து காணப்பட்டது என்றால், சிறியதாக தெரியும் உதவிகளுக்கும் செயல்களுக்கும் கூட அன்னார் நன்றி கூறுவார்கள். ஹஸ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வாரத்தில் நிகழ்ந்த மிகவும் வியப்பளித்த சுவாரஸ்யமான எங்களது ஈமானுக்கு பெரும் வலிமை அளித்த ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது அவர்கள் எடுத்துரைத்த அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயமாகும். அவர்கள் கூறுகிறார்கள், ஹுசூர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் காபூல் பகுதியைச் சேர்ந்த ஜலாலாபாத் எனும் இடத்தில் யூஸ் ஆசப் எனும் நபியின் நினைவாக ஒரு மேடை அமைந்திருப்பதாகவும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிரியா தேசத்தில் இருந்து அந்த நபி இங்கு வந்ததாக அங்கு பிரபலமாக பேசப்படுவதாகவும், காபூல் அரசாங்கத்தின் சார்பில் அந்த மேடையின் பெயரில் சில நிலங்கள் மானியமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆதாரபூர்வமாகவும் விரிவாகவும் எழுதப்பட்டிருந்தது. அதன் முழு விவரத்தையும் இங்கு விவரிக்க வேண்டியதில்லை. அந்த கடிதத்தை கண்டு ஹஜ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். யாரேனும் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் இந்த கடிதம் எனக்கு அளித்த மகிழ்ச்சியைப் போல் நான் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டேன் என்பதற்கு அல்லாஹ்வே சாட்சியாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், சகோதரர்களே, ஒரு மார்க்க விஷயத்திற்காக ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சி அன்னார் இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கான அடையாளம் அல்லவா? அல்லாஹ்வின் வார்த்தையை உயர்த்துவதை குறிக்கும் ஒரு செய்திக்கு இன்று யாரால் இத்தகைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும்? அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஹுசூர் அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு அதனை மதிப்பிட்டு என் மனதிற்குள் நான் மிகவும் வெட்கமடைந்தேன். ஏனென்றால் பொய்யின் வீழ்ச்சிக்காக மற்றொரு வழி கிடைத்து விட்டதே, இப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பயணத்தின் முழு வரைபடமும் கிடைத்துவிட்டதே என்று நானும் நண்பர்களும் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இருக்கவில்லை. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது பராஹினே அஹ்மதியா நூலை எழுதிய போது அதற்கு நிதி உதவி அளித்தவர்களின் பெயர்களை அந்நூலில் குறிப்பிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தியவாறு அவர்களுக்காக துவா செய்யுமாறு கவனமூட்டினார்கள். அந்த துவா பட்டியலில் 5 ரூபாய், 2 ரூபாய், ஏன் 2 அனாக்கள் வரை நன்கொடை அளித்தவர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. ஹுசூர் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், முதலில் ஒன்றுமில்லாத இந்த எளியவனுக்கு தனது அருள், கொடை மற்றும் மறைமுக உதவிகளை கொண்டு இந்நூலை எழுதும் நல்வாய்ப்பை வழங்கிய அந்த அகிலங்களின் இறைவனுக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது? மேலும் இந்த நூலை வெளியிடவும் பரப்புவதற்கும் அச்சிடுவதற்கும் இஸ்லாத்தின் ஆதரவாளர்கள், பெரியோர்கள், தலைவர்கள், செல்வந்தர்கள், ஏனைய சகோதரர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் உள்ளங்களில் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் ஏற்படுத்தினான். எனவே இந்த இடத்தில் எனது மார்க்க நோக்கங்கள் வீணாகாமல் பாதுகாக்கப்பட்டதற்கும் எனது உழைப்பு வீணாகாமல் தப்பியதற்கும் காரணமாக இருந்த அந்த கண்ணியமிக்க உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துவது கடமையாகும். அந்த சகோதரர்களின் உதவிகளுக்கு நான் எந்த அளவுக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்றால் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு என் வசம் வார்த்தைகளே இல்லை. குறிப்பாக சிலர் இந்த நற்காரியத்திற்கு ஆதரவளிப்பதில் முந்திக்கொண்டு செயல்பட்டதையும் சிலர் இன்னும் உதவிகளை செய்வதாக வாக்குறுதி அளித்திருப்பதையும் காணும்போது எனது நன்றியுணர்வும் கடமைப்பாடும் மேலும் அதிகரிக்கின்றது. பிறகு அன்னார் உதவி அளித்தவர்களின் பெயர்களை எழுதினார்கள். இந்நூலை விலைக்கு வாங்கியும் அச்சிட உதவி செய்தும் பங்களித்த அந்த மன உறுதியும் துணிச்சலும் மிக்க மனிதர்களின் அருளுக்குரிய பெயர்களை அவர்கள் வழங்கிய தொகைகளுடன் இதோ பதிவிடுகிறேன் என்று கூறி அனைவரின் பெயர்களையும் எழுதினார்கள். மேலும் இனிவரும் காலத்திலும் நூல் அச்சிடப்பட்டு முடியும் வரை இதே நடைமுறை தொடரும் என்று கூறினார்கள். அதாவது
உலகில் இந்நூலின் பலனும் அருளும் நிலைத்திருக்கும் வரை நான் பெயர்களை எழுதி கொண்டே இருப்பேன். மக்கள் இந்த நூலினால் பயனடையும் வரை இந்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அதனால் மக்கள் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அன்னார் இந்நூல் நிலைத்திருக்கும் வரை இதன் மூலம் பயனடைந்து உள்ள மகிழும் ஒவ்வொருவரும் என்னையும் எனக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களையும் நல் துவாக்களுடன் நினைவுகூர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஹசரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மினனுர் ரஹ்மான் எனும் நூலை எழுதிய போது அரபு மொழியே அனைத்து மொழிகளின் தாய் என்பதை நிரூபித்தார்கள். இது தொடர்பாக சில ஆதாரங்களை திரட்டுவதில் தமக்கு உதவியளித்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். மொழிகளுக்கு இடையிலான தொடர்பை நிரூபிப்பதற்கான எமது இந்த பணியில் உதவி செய்த எமது நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் எம்மால் இருக்க முடியாது. மொழிகளின் பொதுவான தொடர்பை நிரூபிப்பதற்காக எமது களப்பற்ற நண்பர்கள் ஆற்றிய கடின உழைப்பானது இவ்வுலகம் நிலைத்திருக்கும் வரை நிச்சயம் நினைவு கூறப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். இந்த இறையடியார்கள் தங்களது பொன்னான நேரத்தை எமக்கு வழங்கி இரவும் பகலும் கடுமையான உழைப்பையும் வேர்வையையும் சிந்தி இந்த மகத்தான பணியை நிறைவு செய்துள்ளார்கள். இறைவனிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி காத்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் விரைவில் இஸ்லாத்திற்கு வெற்றி முரசு கொட்டவிருக்கும் ஒரு போரில் பங்கு பெற்றுள்ளார்கள். எனவே இவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் விருதை பெற தகுதியானவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு அமர்விலும் சொற்களின் கூட்டமைப்பை கண்டறிவதற்காக அவர்கள் எவ்வாறு மனதிற்குள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்தார்கள் என்பதையும் பின்னர் எவ்வாறு வெற்றியுடன் திரும்பி வந்து மொழிகளுக்கிடையிலான ஒரு பொதுவான வார்த்தையை பரிசாக அளிப்பார்கள் என்ற அந்த நிலையை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இவ்வாறே உலக மொழிகள் அனைத்தும் எம்மிடத்தில் திரண்டுவிட்டன. இந்த மகத்தான பணியில் எமது களப்பற்ற நண்பர்கள் செய்த உதவிகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அதனை மதிப்பீடு செய்து சொல்வதற்கு என் வசம் வார்த்தைகளே இல்லை. அவர்களின் இந்த உழைப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவர்களை தனக்காக ஏற்றுக்கொள்வானாக. தூய்மையற்ற வாழ்விலிருந்து அவர்களை எப்போதும் தூரமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பானாக. தனது நேசத்தையும் விருப்பத்தையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடன் இருப்பானாக. ஆமீன் சும்மா ஆமீன் என்று துவா செய்கிறேன். பின்னர் அன்னார் உதவி புரிந்தவர்களின் பெயர்களையும் எழுதினார்கள். அதில் முதன்மையாக ஹஸ்ரத் ஹக்கீம் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து ஹஸ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களையும் இன்னும் பல சஹாபிகளையும் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த பணியில் யாருடைய உழைப்பு அதிகம் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். எந்த ஒரு களப்பற்ற நபருடைய உழைப்பையும் அவன் வீணாக்க மாட்டான். எமது அறிவுக்கும் பார்வைக்கும் தெரிந்தவரை எமது சகோதரர் ஹக்கீம் மௌலவி நூருத்தீன் சாஹிப் மற்றும் சகோதரர் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ஆகியோரின் முயற்சிகளே மிகவும் அதிகமானவையாகும். அவர்கள் அனைத்து தொடர்புகளையும் துறந்து பல மாதங்களாக இந்த பணிக்காக என்னுடன் தங்கியிருந்தார்கள். ஹசரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்கள் இத்தகைய அனுதாபத்தை காட்டியதோடு மட்டுமின்றி இந்த பணிக்காக தனது சொந்த பணத்தில் சிறந்த ஆங்கில நூல்களை விலைக்கு வாங்கி வரவழைத்ததுடன் இதற்காகவே விலை மதிப்பற்ற நூல்களையும் ஒன்று திரட்டினார்கள். ஜசாகுமுல்லாஹு ஹைரா வல்லாஹு லா யுதீவு அஜ்ரல் முஹ்சினீன். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த கூலியை வழங்குவானாக. மேலும் நற்செயல் செய்பவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. மியா மன்சூர் முகமது சாஹிப் அவர்களை பற்றி ஹஸ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகையில், இறைவனின் அருளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த விஷயத்தை குறிப்பிடுவது கடமைகளில் ஒன்றாகும். அது என்னவென்றால், எமது முக்கியமான எழுத்துப் பணிகளில் அல்லாஹ்வின் அருளால் எமக்கு ஒரு சிறந்த தகுதி வாய்ந்த தூய மனிதர் கிடைத்துள்ளார். அவர் எமது அன்பிற்குரிய மியா மன்சூர் முகமது எனும் காப்பி ரைட்டர் ஆவார். மிகவும் அழகாக எழுதக்கூடியவர். அவர் உலக நோக்கங்களுக்காக அன்றி மார்க்கத்தின் மீதான அன்பினால் மட்டுமே பணியாற்றுகிறார். தமது சொந்த ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இந்த காதியானிலேயே தங்க தொடங்கியுள்ளார். எனக்கு விருப்பமான முறையில் இத்தகைய களப்பற்ற ஆர்வமிக்க மனிதர் கிடைத்தது அல்லாஹ்வின் பேரருளாகும். இரவோ பகலோ எந்நேரத்திலும் நான் அவரிடமிருந்து நகல் எழுதும் சேவையை பெறுகிறேன். அவரும் இறை திருப்திக்காக முழு முயற்சியோடு இச்சேவையை ஆற்றி வருகிறார். இதன் காரணமாகவே இந்த ஆன்மீக போர்க்காலத்தில் எதிரிகளை வீழ்த்தும் எமது நூல்களின் மூலம் எதிரிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. உண்மையில் இத்தகைய
ஆதரவான சூழல்களை ஏற்படுத்தி தருவதும் கூட அல்லாஹ்வின் ஒரு அடையாளமாகும். எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அனைத்து நல் வழிமுறைகளும் எனக்கு அமைய பெற்றுள்ளன. மேலும் எழுத்தாற்றலில் எனக்கு எத்தகைய ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது என்றால், வெளிப்படையாக எனது கைகள் எழுதிய போதிலும் நானன்றி மலக்குகளே எழுதுவது போன்றுள்ளது என்றார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தோழர்கள் தம்முடன் பணிபுரிபவர்கள் செய்த மிகச்சிறிய உதவிக்கு கூட நன்றி தெரிவிக்காமல் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டதில்லை. இவர்கள் எனக்கு உதவினார்கள், இதனால் இந்த பணி எனக்கு எளிதானது என்று கூறி தமது உழைப்பு முழுவதையும் தமது தோழர்களை புகழ்வதற்கே பயன்படுத்தினார்கள். ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் கூறுகிறார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பணியாளர்களின் மிகச்சிறிய பணிகளையும் எப்போதும் மதித்து அவர்களை ஊக்கப்படுத்தி வந்தார்கள். அவர்களின் உழைப்பிற்குரிய கூலியை விட அதிகமாகவே வழங்குவார்கள். ஏதேனும் ஒரு நூலையோ அல்லது இதழையோ அவசரமாகவோ முக்கியமாகவும் அச்சிட்டு வெளியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டு இரவெல்லாம் பணிகள் நடக்கும் நாட்களில் ஹுசூருடன் இணைந்து அச்சக பணியாளர்கள் பணியாற்றும் போது அவர்களுக்காக பால் மற்றும் ஏனைய உணவுப் பொருட்களை சிறப்பு கவனத்துடன் ஏற்பாடு செய்து தருவார்கள். மேலும் வழக்கமான கூலியை விட கூடுதலான கூலியையும் வழங்கி அவர்களின் பணிக்காக மகிழ்ச்சி அடைவது மட்டுமின்றி நன்றியும் தெரிவிப்பார்கள். ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், நபிமார்களின் உள்ளம் மிகுந்த நன்றியுணர்வு கொண்டதாகவும் மிகச் சாதாரணமான ஒரு விஷயத்தையும் அவர்கள் மிகப்பெரிய உதவியாகவே உணர்வார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்கள் இரவும் பகலும் அச்சிடப்படும் வேளையில் அன்னார் தொடர்ந்து பல இரவுகள் தூங்காமல் இருந்த போதிலும் இரவில் யாரேனும் ஒருவர் ப்ரூஃப் கொண்டு வந்து கூப்பிட்டால் தாமே நேரில் சென்று அதனை பெற்றுக்கொள்வார்கள். அதோடு ஜசாக் அல்லாஹு அஹ்சனல் ஜஸா, இவருக்கு எத்துணை சிரமம் ஏற்பட்டுள்ளது, இவர்கள் எவ்வளவு சிரமங்களை சகிக்கிறார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று கூறுவார்கள். உண்மையில் ஹுசூர் அவர்களோ இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பலமுறை ஹுசூர் அவர்கள் பணியாற்றுவதை கண்டவாறே நான் உறங்கி விடுவேன். மீண்டும் எப்போது கண்விழித்து பார்த்தாலும் அவர்கள் பணியாற்றி கொண்டே இருப்பார்கள். விடியற்காலை வரை இது தொடரும். மற்றவர்கள் இறைவனுக்காகவே பணியாற்றிய போதிலும் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மக்களின் சிரமத்தை உணர்ந்தார்கள். ஏனென்றால் நபிமார்களின் உள்ளத்தில் உதவியை பற்றிய உணர்வு மிக ஆழமாக இருக்கும். பிறகு ஒரு சம்பவத்தை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஃபைசுல்லா சக்கை சேர்ந்த ஹாஃபிஸ் நபி பக்ஷ் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது தோட்டத்திற்கு உலாவதற்காக செல்லும் போது என்னையும் அழைத்து சென்றார்கள். அப்போது ஹுசூர் அவர்களின் அருளுக்குரிய கரங்களில் மரத்தினால் ஆன ஒரு கைத்தடி இருந்தது. மரத்திலிருந்து பழத்தை பறிப்பதற்காக அந்த கைத்தடி எரியப்பட்ட போது அது மரத்திலேயே மாட்டிக்கொண்டது. தூரத்திலிருந்து எரியப்பட்ட அந்த கைத்தடி மரத்தில் எவ்வாறு சிக்கிக் கொண்டது என்றால் கீழே விழவே இல்லை. சஹாபிகள் எவ்வளவோ முயன்றும் அதை கீழே விழ வைக்க முடியவில்லை. அப்போது நான், ஹுசூர், நான் மரத்தில் ஏறி அதை இறக்கி விடுகிறேன் என்று கூறி உடனடியாக மரத்தில் ஏறி அந்த அருளுக்குரிய கைத்தடியை இறக்கி கொடுத்தேன். இதை கண்டு ஹுசூர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து, மியா நபி பக்ஷ், மரத்தில் ஏறி உடனடியாக கைத்தடியை இறக்கி விட்டீரே, நீர் மகத்தான காரியம் செய்து விட்டீர். மரத்தில் எவ்வாறு ஏறினீர்? மரத்தில் ஏற எங்கு கற்றுக்கொண்டீர்? இந்த கைத்தடி எமது தந்தையாரின் காலத்தைச் சேர்ந்ததாகும். இன்று நீர் இதை எமக்கு புதிதாக பெற்று தந்துவிட்டீர் என்று அன்பு நிறைந்த வார்த்தைகளால் திரும்ப திரும்ப கூறினார்கள். வழியிலும் கூட மியா நபிபக்ஷ் மரத்தில் ஏறி கைத்தடியை இறக்கியது மகத்தான விஷயம் என்று பலமுறை கூறினார்கள். மேலும் பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, எவரையும் நீ என்ற வார்த்தையை கொண்டு விழிப்பது அன்னாருடைய வழக்கத்தில் கிடையாது. நான் சிறுவனாக இருந்த போதிலும் என்னை ஒருபோதும் நீ என்று அன்னார் விழித்ததில்லை. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் என்னிடம் கூறியது என்னவென்றால், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு யாரேனும் அன்பளிப்பு கொண்டு வந்தால் அன்னார் மிகுந்த நன்றியுணர்வுடன் அதை பெற்றுக்கொள்வார்கள். மேலும் வீட்டிலும் அவர்களின் தூய எண்ணத்தை பற்றி பேசி, இன்ன நபர் இந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துள்ளார் என்று கூறுவார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன சின்ன அன்பளிப்புகளுக்கு கூட எவ்வாறு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவார்கள் என்பது குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள். மர்ஹூம் டாக்டர் ஹலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்களின் மனைவி தமது குறிப்பில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்,
ஒருமுறை டாக்டர் சாஹிப் அவர்கள் 3 மாத விடுப்பு எடுத்துக்கொண்டு ஆக்ராவிலிருந்து காதியானுக்கு வந்தார்கள். ஆக்ராவில் குர்மா எனும் பாதுஷா போன்ற ஒரு வகை இனிப்பு பண்டம் மிகவும் நேர்த்தியாகவும் பெரிய அளவிலும் தயாரிக்கப்படும். அது ஹுசூர் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. டாக்டர் சாஹிப் காதியானுக்கு வரும்போதெல்லாம் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக அதை தவறாமல் வாங்கி வருவார்கள். ஒருமுறை அவர்கள் வந்தபோது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று காலை முதல் உணவு எதுவுமே உட்கொண்டிருக்கவில்லை. அசல் வேளையில் நான் வீட்டிற்கு சென்றேன். ஹுசூர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து என்னிடம் பயணத்தை பற்றி விசாரித்தார்கள். அப்போது ஹசரத் அம்மாஜான் அவர்கள் உணவு தயார் நிலையில் உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு ஹுசூர் அவர்கள் தமக்கு சாப்பிட மனமில்லை என்று கூறினார்கள். உடனே ஹசரத் அம்மாஜான் அவர்கள் முராது காத்தூன், அதாவது இந்த பெண்மணிதான் உங்களுக்காக ஆக்ராவிலிருந்து குர்மாக்களை கொண்டு வந்துள்ளார் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் ஹுசூர் அவர்கள் முதலில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எனக்கு அவை மிகவும் பிடிக்கும், கொண்டு வாருங்கள் சாப்பிடுகிறேன் என்று கூறினார்கள். அவை முன்னால் கொண்டு வரப்பட்ட போது ஹுசூர் அவர்கள் அதனை மிகவும் புகழ்ந்து இவ்வளவு அதிகமாக உள்ளதா என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் அதிலிருந்து சாப்பிட்டு விட்டு எனக்காக இவற்றை எடுத்து வையுங்கள், கொஞ்சம் சாப்பிட்டு விட்டேன், கொஞ்சம் பிறகு சாப்பிடுகிறேன் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்களின் உணவருந்தும் முறையை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அன்னார் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார்கள், துவா செய்தவாறே சாப்பிடுவார்கள் என்று கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அந்த பெண்மணி கூறுகிறார்கள், இந்த சிறிய விஷயத்திற்காக அன்னார் இவ்வளவு பெரிய பாராட்டை தெரிவித்ததைக் கண்டு என் உள்ளம் எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்தது என்றால் அதை விவரிக்க சொற்கள் இல்லை. நான் இதனை டாக்டர் சாஹிப்பிடம் கூறிய போது அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நீண்ட நேரம் வானத்தை நோக்கி முகம் உயர்த்தி சுபஹானல்லா சுபஹானல்லா என்று ஓதிக்கொண்டே இருந்தார்கள். டாக்டர் சாஹிப் அவர்களும் மிகுந்த களப்பற்ற நபராக இருந்தார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது குர்தாஸ்பூரில் பீன் என்ற ஊரைச் சேர்ந்த மௌலவி கரம்தீன் என்பவரால் வழக்கு தொடரப்பட்டிருந்த வேளையில் நிதி நெருக்கடி நிலவியது, செலவுகளும் அதிகரித்திருந்தன. அந்நேரத்தில் அல்லாவின் வழிகாட்டுதலின்படி சிலரிடம் நிதி பங்களிப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டவர்களில் டாக்டர் கலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிப்பும் ஒருவர். அந்த சமயத்தில் டாக்டர் சாஹிப் தமது வீட்டில் இருந்த அனைத்தையும் திரட்டி அனுப்பி வைத்ததுடன் இனிவரும் காலங்களிலும் தமது வருமானத்திலிருந்து வருவதை அனுப்பி வைக்கிறேன் என்றும் எழுதியிருந்தார்கள். அதன்படியே தமது சம்பளம் மற்றும் மருத்துவ பயிற்சி மூலமாக கிடைக்கும் வருமானம் அனைத்தையும் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தொண்டுக்காக அனுப்பி வைப்பார்கள். அந்நாட்களில் அவர்களின் விருந்தினராக இருந்த ஒரு நண்பர் கூறுகையில், நான் டாக்டர் சாஹிப்பிடம், நீங்கள் அனைத்தையும் அங்கு அனுப்பிவிடுகிறீர்களே, உங்களுக்காக எதையும் வைத்துக் கொள்வதில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், இது அத்தகையதொரு காலம், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய காலம் இதுதான் என்று பதிலளித்தார்கள். அப்போது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டாக்டர் சாஹிப்புக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதனை நானும் படித்திருக்கிறேன். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் டாக்டர் கலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிப்புக்கு எழுதிய அந்த கடிதத்தில், தாங்கள் தியாகத்தின் எல்லைக்கே சென்று விட்டீர்கள், இனி தாங்கள் சந்தா அளிக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழக்கமாக தொடர்ந்து சந்தா செலுத்துங்கள், 3 மாதங்கள் சந்தா செலுத்தாதவர் ஜமாத்தில் நீடிக்க முடியாது என்று வலியுறுத்தி வந்த போதிலும் டாக்டர் சாஹிப்புக்கு இவ்வாறு எழுதினார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கடிதம் இன்னமும் மர்ஹூம் கலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிப்பின் வீட்டில் இருக்கலாம். அதன் பிறகும் கூட டாக்டர் சாஹிப் சந்தா கொடுத்து வந்தார்கள். அவர்கள் அவ்வாறு கொடுக்கவும் வேண்டும். கடிதம் வந்த பிறகு அவர்கள் சந்தா கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பதில்லை, அவர்கள் தொடர்ந்து சந்தா கொடுத்து வந்தார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் தொடர்ந்து சந்தா கொடுக்கவும் வேண்டும். ஏனென்றால் முதலில் அவர்கள் தங்களது கடமையை நிறைவேற்றினார்கள், பின்னர் நன்றி உணர்வின் வெளிப்பாடாக அதனை கொடுத்து வந்தார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் வஹியின் அடிப்படையில் எழுதிய அல் வசியத் எனும் நூலில் எங்களை, அதாவது தமது பிள்ளைகளை வசியத்திலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்களாக ஆக்கினார்கள். எங்களுக்கு தியாகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டதே எனும் ஒரு சிறிய ஆதங்கம் என் மனதில் எப்போதும் இருந்து வந்தது. ஹசரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை அதிகமான இறை வணக்கங்களை செய்தார்கள் என்றால் அவர்களின் பாதங்கள் வீங்கிவிடும்.
இதை கண்ட ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் தங்களது அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்ட பின்னரும் தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா என்று பதிலளித்தார்கள். இந்த சம்பவம் என் நினைவுக்கு வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இத்தகைய நிலையை அடையும் போது கடமையாகவோ அல்லது கட்டாயமாகவோ இல்லாவிட்டாலும் கூட நன்றி உணர்வின் வெளிப்பாடாக செயலாற்ற வேண்டும். வசியத்தின் சந்தாவிலிருந்து எங்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருந்த போதிலும் நாமும் நன்றி செலுத்ததானே வேண்டும் எனும் எண்ணம் எனக்கு வந்தது. அதன்படி வசிய செய்தவர்களின் சந்தாவை விட எனது சந்தா அதிகமாகவே இருக்கும் வகையிலான ஒரு வழிமுறையை நான் பின்பற்றத் தொடங்கினேன். பின்னர் எனக்கு வந்த ஒரு இல்ஹாமும் என் நினைவுக்கு வந்தது. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மறைவுக்கு சில நாட்களுக்கு பிறகு எனக்கு வந்த இல்ஹாம் என்னவெனில், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா என்பதாகும். அல்லாஹ் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தாவூதாக ஆக்கியுள்ளான். யா தாவூது ஆமிலின்னாச பே ரிஃப்கன் வ ஹுஸ்னா, தாவூதே மக்களிடம் மென்மையாகவும் அழகிய முறையிலும் நடந்து கொள்வீராக என்று கூறியுள்ளான். அதாவது அல்லாஹ் சில மனிதர்களிடமிருந்து சிரமங்களை நீக்கிவிடுகின்றான். இருப்பினும் நன்றி உணர்வின் வெளிப்பாடாக செயலாற்றுவது அவர்களின் கடமையாகும். எனது அந்த ஆதங்கத்தை போக்குவதற்காகவே இந்த இல்ஹாம் வந்திருக்க வேண்டும். எனவே ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், அதன் பின்னர் நான் அதிகமான சந்தாவை வழங்கி வந்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கும் சில கேள்விகள் வந்திருந்தன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் அல்லது கலிஃபாக்களுக்கு சந்தா கிடையாது, அவர்கள் விதிவிலக்கு வழங்கப்பட்டவர்கள் என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே தெளிவுபடுத்துவது என்னவெனில், இந்த விதிவிலக்கானது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 5 பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியதாகும். அன்னாருடைய மகன்களின் மனைவிகளுக்கோ மகள்களின் கணவர்களுக்கோ அல்லது அவர்களின் சந்ததியினருக்கோ கிடையாது. எவர் வசிய செய்வாரோ அவர் வசிய சந்தாவை கொடுத்துதான் ஆக வேண்டும். வசிய செய்த ஏனைய மக்களை போன்று தமது சொத்துக்கான சந்தாவையும் வழங்க வேண்டும். மேலும் காதியானில் உள்ள பெஹ்ஷ்தி மக்பராவின் நிலத்தையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நன்கொடையாக அளித்திருந்தார்கள் எனும் காரணமும் இதற்கு இருக்கலாம். இன்னும் பல காரணங்களும் அல்லாஹ்வின் பார்வையில் இருக்கலாம். இதன் காரணமாகவே அல்லாஹ் அன்னாரின் 5 பிள்ளைகளுக்கு வசியத்தின் சந்தாவிலிருந்து விதிவிலக்கு வழங்கி பெஹ்ஷ்தி மக்பராவில் அடக்கம் செய்ய அனுமதியும் அளித்தான். ஆனால் ஹசரத் அம்மாஜான் அவர்களும் அந்த 5 பிள்ளைகளும் வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவோ அதிகமான தியாகங்களை செய்துள்ளனர். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது போல, அவர்கள் ஜமாத்தின் நோக்கங்களுக்காக ஒரு மூசியை விட அதிகமாக பொருள் தியாகங்களை செய்துள்ளார்கள். அதேபோல் ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஏனைய பிள்ளைகளும் தியாகங்களை செய்துள்ளார்கள். மேலும் ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு வந்த எந்த ஒரு கலீஃபாவுக்கும் இதில் விதிவிலக்கு இருந்ததில்லை என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது. அவர்கள் அனைவரும் வசியத் செய்து தங்களது வசியச் சந்தாவை தவறாமல் செலுத்தி வந்துள்ளார்கள். அதேபோல் கலீஃபாக்களால் அறிவிக்கப்படும் ஏனைய சந்தா திட்டங்களிலும் அனைவரும் பங்கேற்று தங்களது வசதிக்கு ஏற்ப முந்திக்கொண்டு பங்கெடுத்துள்ளார்கள். கலீஃபாவுக்கோ அல்லது அக்குடும்பத்தைச் சார்ந்த எவருக்குமோ எவ்வித விதிவிலக்கும் கிடையாது. அந்த விதிவிலக்கு அந்த 5 பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது. சில இடங்களிலிருந்து எனக்கு இந்த கேள்வி வந்திருந்ததால் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கும் போது, முன்ஷி அப்துல் அசீஸ் சாஹிப் ஓஜல்வி அவர்கள் தமக்கு எழுதிய குறிப்பில் இவ்வாறு கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள். மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி அவர்கள் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது குர்தாஸ்பூரில் குற்றவியல் வழக்கு தொடர்ந்திருந்த வேளையில் ஹுசூர் அவர்கள் கான் சாஹிப் அலி முகமது சாஹிப் ஓய்வூதியதாரரின் வீட்டில் ஹிஜாமா பள்ளிவாசலை ஒட்டிய வீட்டில் தங்கியிருந்தார்கள். இந்த எளியவனும் சேக்வானைச் சேர்ந்த மியா ஜமாலுத்தீன், இமாமுத்தீன் மற்றும் ஹைருத்தீன் ஆகியோரும் ஹுசூர் அவர்களுடன் தங்கியிருந்தோம். ஏனைய நண்பர்கள் வேறு இடங்களில் தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் ஹுசூர் அவர்களுக்கு வயிறு உபாதை ஏற்பட்டது. பொதுவாகவே அன்னாருக்கு குடல் தொடர்பான கோளாறு இருந்து வந்தது. எனவே அன்னார் அடிக்கடி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்று வந்தார்கள். ஹுசூர் அவர்கள் எங்களிடம், நான் எழும்போது நீங்கள் எழ வேண்டாம், உறங்குங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹுசூர் அவர்கள் எழும்போதெல்லாம் இந்த எளியவனும் உடனடியாக எழுந்து
தண்ணீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஹுசூர் அவர்களுடனே செல்வேன். இரவு முழுவதும் இவ்வாறே தொடர்ந்தது. ஒவ்வொரு முறையும் ஹுசூர் அவர்கள் நீங்கள் உறங்குங்கள் என்றே கூறினார்கள். காலையில் சபையில் அமர்ந்திருந்த போது ஹுசூர் அவர்கள் எங்களை குறிப்பிட்டு இவ்வாறு கூறினார்கள்: ஈசா நபியின் சீடர்களுக்கும் எமது தோழர்களுக்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாடு உள்ளது. ஈசா நபிக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தபோது அவர்கள் தமது சீடர்களை எழுப்பி விழித்திருந்து துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களோ உறங்கிவிட்டார்கள். ஈசா நபி அவர்களை மீண்டும் மீண்டும் எழுப்பிய போதிலும் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். ஆனால் முஹம்மதிய மசீகின் தோழர்களாகிய எமது நண்பர்களின் நிலையோ வேறாக உள்ளது. நாம் எமது நண்பர்களிடம் உறங்குங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய போதிலும் அவர்கள் விழித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த எளியவனின் பெயரை குறிப்பிட்டு, மியா அப்துல் அசீஸ் இரவு முழுவதும் உறங்கினாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் எழுந்தவுடனேயே மிகுந்த சுறுசுறுப்புடன் விழித்தெழுந்து விடுவார். நான் மீண்டும் மீண்டும் உறங்குங்கள் என்று வலியுறுத்திய போதிலும் அவர் எழுந்து விட்டார் என்று கூறினார்கள். இதை பற்றி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கருத்து தெரிவித்தவாறு கூறுகிறார்கள்: நாசரேத்தைச் சேர்ந்த ஈசா நபியின் கூற்று மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது என்பது முற்றிலும் உண்மையானதாகும். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சகவாசம் உருவாக்கிய இனிமையான கனியை நாசரேத்தின் ஈசா நபியின் சகவாசத்தால் ஒருபோதும் உருவாக்க முடியவில்லை. இதை நடுநிலையான எந்த ஒரு மனிதனும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரிசுத்த மூச்சுக்காற்று அன்னாருக்காக தங்களது உயிரை தியாகம் செய்வதையே அனைத்து பெருமைகளையும் விட பெருமையாக கருதக்கூடிய, இன்றும் கருதி வருகின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவரை கொண்ட ஒரு ஜமாத்தை உருவாக்கியது. மேலும் அன்னாருடைய மிகச்சிறிய சிரமத்திற்காக தங்களது அனைத்து வசதிகளையும் நிம்மதியையும் தியாகம் செய்ய அவர்கள் தயாராக இருந்தார்கள், இன்றும் தயாராக உள்ளார்கள். ஆனால் நாசரேத்தைச் சேர்ந்த ஈசா நபியால் 12 பேரை கொண்ட சிறிய குழுவை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களில் ஒருவன் 30 ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்களை காட்டிக் கொடுத்து அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவித்து விட்டான். ஹசரத் இனாயத்துல்லா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள்: நான் முதன்முறையாக காதியானுக்கு வந்தபோது அத்தர் பாட்டில் ஒன்றை கையோடு கொண்டு வந்தேன். நான் நடந்தே பயணம் செய்திருந்தேன். இரவில் பட்டாலாவில் தங்கினேன். பாட்டிலை பார்த்தபோது ஒரே ஒரு சொட்டை தவிர அனைத்தும் சிந்தி வீணாகியிருந்தது. எனக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. மாலை தொழுகையின் போது ஹுசூர் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கின் மாடிக்கு வருகை தந்தபோது நான் கை குலுக்கிவிட்டு ஹுசூர் அவர்களின் உடலை லேசாக பிடித்துவிட தொடங்கினேன். அப்போது நான் உங்களுக்காக அத்தர் பாட்டில் ஒன்றை கொண்டு வந்தேன், ஆனால் வழியில் அது சிந்தி வீணாகிவிட்டது என்று கூறி அந்த ஒரே ஒரு சொட்டுடன் கூடிய பாட்டிலை ஹுசூர் அவர்களின் முன் சமர்ப்பித்தேன். அதற்கு ஹுசூர் அவர்கள், உமக்கு முழு பாட்டிலுக்குரிய நட்கூலியும் கிடைத்துவிட்டது, ஜசாக் அல்லா என்று கூறினார்கள். ஹசரத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள்: எனக்கு சுமார் 20 வயது இருக்கும்போது குர்தாஸ்பூரில் கரம்தீன் ஜஹலமி பீன் ஜஹல மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அல்லது இன்றைக்கு சக்வால் மாவட்டத்தில் உள்ளது என்பவரது வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படவிருந்தது. தீர்ப்புக்கு ஒரு நாளுக்கு முன்பே எனது கிராமத்தில் இருந்து அங்கு சென்று சேர்ந்தேன். அங்கு ஒரு பங்களாவில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அது கோடை காலம். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறையில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு எனது தந்தை மியா ஜமாலுதீன் சாஹிப், சேக்வானைச் சேர்ந்த மியா முகமதுதீன் சாஹிப் மற்றும் சௌத்ரி அப்துல் அசீஸ் சாஹிப் ஆகியோரும் இருந்தார்கள். நான் உள்ளே சென்று ஹுசூர் அவர்களுக்கு விசிறியால் விசிறத் தொடங்கினேன். ஹுசூர் அவர்கள் என்னை பார்த்து எனது தந்தையார் மியா ஜமாலுதீன் சாஹிப்பை நோக்கி புன்னகையுடன், மியா இஸ்மாயிலும் வந்து நட்கூலியில் பங்கை பெற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் மிகச் சாதாரணமான சிறிய தொண்டுக்கும் இவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தது இப்போதும் எனக்கு அது நினைவுக்கு வரும்போது உள்ளத்தில் ஒருவித இன்பம் ஏற்படுகிறது. ஹசரத் மியா சதுருதீன் சாஹிப் கூறுகிறார்கள்: ஹுசூர் அவர்களின் உடலில் கம்பளி சால்வை ஒன்று இருக்கும். அதை தமது தோள்களில் பொருத்தியவாறே ஹுசூர் அவர்கள் வெளியே வருகை தருவார்கள். ஒருமுறை சௌத்ரி பூலே என்னிடம் கூறுகையில், ஒருமுறை நான் ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பட்டாலாவுக்கு சென்றேன். அவர்களிடம் ஒரு குதிரை இருந்தது. சிறிது நேரம் ஹுசூர் அவர்கள் அதில் சவாரி செய்தார்கள். பின்னர் என்னை அதில் அமர வைத்தார்கள். அதாவது முதலில் தாமே சவாரி செய்துவிட்டு பின்னர் அவரை அமர வைத்தார்கள். அவர் கூறுகிறார், அதன் பிறகு குதிரைக்கும் சிறிது ஓய்வு கிடைக்கட்டும் என்பதற்காக சிறிது நேரம் குதிரையை வெறுமனே நடத்தி சென்றார்கள். அதேபோன்று மதரசா அஹமதியாவின் ஊழியரான சிராக் என்பவரின் தந்தையார் என்னிடம் கூறியது என்னவென்றால், ஒருமுறை ஹுசூர் அவர்கள்
குளிப்பதற்காக பஜ்ஜே காஷ்மீரி என்பவரின் கிணற்றுக்கு என்னை அழைத்து சென்றார்கள். வழியில் எனக்கு ஒரு பைசாவை கொடுத்து எள்ளு மிட்டாய் வாங்கி வரச் சொன்னார்கள். அறிவிப்பாளர் முதலில் இருந்து தனது சம்பவத்தை கூறி வந்த போதிலும் நன்றி உணர்வின் அசல் சம்பவம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. அவர் கூறுகிறார், ஹுசூர் அவர்கள் பைசாவை கொடுத்து எள்ளு மிட்டாய் வாங்கி வரச் சொன்னார்கள். நான் வாங்கி வந்ததும் ஹுசூர் அவர்கள் அதை 2 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை எனக்கு கொடுக்க தொடங்கினார்கள். நான் அதனை பெற மறுத்துவிட்டேன். அதற்கு ஹுசூர் அவர்கள், நான் மட்டும் தனியாக எப்படி உண்பேன்? பைசா என்னுடையது, நான் வாங்கி வரச் சொன்னேன், உமது உழைப்போ அதில் அடங்கியுள்ளது, நீர் உழைத்திருக்கிறீர் என்று கூறினார்கள். அதன்படி பாதி பங்கு எள்ளு மிட்டாய் எனக்கு கொடுத்தார்கள். இதுவும் மற்றவர்களின் உழைப்பிற்கு நன்றி செலுத்தும் ஒரு முறையாகும். சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு கோணத்திலும் தமக்கு பணியாற்றியவர்களுக்கு எவ்வித வேறுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் ஹுசூர் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். இதற்கான பல உதாரணங்களை நான் எடுத்துரைத்து விட்டேன். ஹஜ்ரத் ஷேக் முகமது சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், கரம்தீன் வழக்கு நிமித்தமாக ஹுசூர் அவர்கள் ஜெஹலமிற்கு விசாரணைக்காக சென்றிருந்த போது பட்டாலாவில் இருந்த எனது நண்பர்கள் தேநீருக்கான ஏற்பாடு செய்து எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடனும் ஹஜ்ரத் மௌலவி அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீது அவர்களுடனும் சென்றிருந்தோம். அப்போது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தேநீர் உபசரிப்பு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நண்பர்கள் தேநீருக்கு அழைத்திருந்தார்கள் என்பதால் இந்த எளியவன், ஹுசூர், தங்களது இந்த தொண்டர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளின் மனைவிகளின் வீடுகளில் சமையல் செய்பவர்கள் என்று கூறினேன். அதாவது நாசரேத்தின் இயேசுவை கடவுள் என்றும் கடவுளின் மகன் என்றும் பிரச்சாரம் செய்து தெரியும் ஆங்கிலேய அதிகாரிகளின் வீடுகளில் சேவையாற்றுபவர்கள் அல்லது அவர்களின் பணியாளர்களாக இருக்கும் சமையல்காரர்களே இவர்கள் ஆவார்கள் என்று கூறினேன். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதனை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தேநீர் விருந்துக்கான ஏற்பாடு செய்திருந்த அந்த நண்பர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ முஸ்லீம் அல்லாதவர்களாகவோ அல்லது ஏனைய நண்பர்களாகவோ இருந்த போதிலும் ஹுசூர் அவர்கள் அங்கே வெறுமனே நன்றி தெரிவித்ததோடு நிறுத்திவிடாமல், இவர்கள் எனக்கு அங்கு தொண்டாற்றினார்கள் என்று அவர்களுக்கான நன்றியை பின்னர் செய்தித்தாளிலும் அறிவித்தார்கள். ஹுசூர் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். வெறும் நன்றியோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதனை அறிவிக்கவும் செய்தார்கள். அல்லாஹ் நமக்கும் நன்றி உணர்வின் இத்தகைய மேலான தரங்களை மேற்கொள்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.